இவ்வளவு பெரிய கோவில், முதல்ல நீங்க சொல்ற இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெத்தடே பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்கு. இவ்வளவு ஒரு ஒண்ணு கிட்டத்தட்ட ரிட்டர்ன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஆமா. ரெண்டாவது, அதுல அந்த கமிட்டியை உருவாக்குறதுக்கான சட்ட விதிகள் இருக்கு. அதன்படி இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்த கேள்வி, சரி பியூட்டிஃபுல், இப்ப இவ்வளவு பெரிய கோவில் நடத்துறதுக்கு பணம் வேணுமே. அதுதான் நான் கேட்க வந்து நீங்களும் அதுக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சீங்க. சொல்லுங்க. கோவில் என்ன நம்பிக்கை என்றால் அது ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் அல்ல. இப்போ பழனியோ திருப்பதியோ நீங்க ஒரு பிரார்த்தனையை செஞ்சுக்கிட்டு நீங்க அங்க போய் உண்டியல் காணிக்கையை செலுத்துவாங்க. இதுதான் இந்து மத பொதுவாக நம்பிக்கை, பிரார்த்தனை ஸ்தலம் என்று சொல்வார்கள். ஆனால் சிதம்பரம் பிரார்த்தனை ஸ்தலம் அல்ல, முக்தி ஸ்தலம். இங்க போய் என்ன வேண்டோம்னா பிறவாவரம் வேண்டும் என்றுதான் நாம் கேட்கிறோம். பிறவாவரம் கேட்டுட்டு நான் போய் மேல போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி இங்க உண்டியல்ல போய் காணிக்க செலுத்த முடியும்? இது ஒரு பேசிக்கா நான் பாமரர்கள் புரியறதுக்காக நான் சொல்றேன். இதுல இருக்கிற ஆன்மீக தத்துவத்தெல்லாம் பெரிய பெரிய பெரியவர்கள் ஆன்மீகத்தில் நல்லா விளக்குவாங்க. ஆனா நான் எனக்கு புரிந்தவரை நான் சொல்வது என்னன்னா, ஒரு பிறவாவரம் தான் அங்க நடராஜர் அருள்றார். அதனால எஃபெக்டிவா நீங்க அங்க போய் காசே போடக்கூடாது. ஆமா, காசே போடக்கூடாது. நம்ம எல்லாம் எதை பத்தியும் கவலைப்படாம எதை பத்தியும் கேள்வி கேட்காம எல்லாத்தையும் சரின்னு மௌனமா கடந்து போறோம்ல, அதனுடைய விளைவு அனைத்தும் பகிரங்கம். அப்படி உள்ள கோயில் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம்னு உடம்பு வைத்தே கட்டிய கோயில் சிதம்பரம் நடராசர் கோயில். சிதம்பரம் நடராசர் கோயிலும் மனித உடம்பு ஒண்ணு. எது போல அந்த கோயில்ல இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகுத்தண்டு ஒண்ணு போல. 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த கோயில்ல வேகப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. இந்த உடம்புல 72,000 தசை நாறுகள், நாடி நரம்புகள். அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி 72,000. இந்த உடம்பு நவதுவாரங்களை கொண்டது, 9 வாசற்படி. அதுபோல அந்த கோயிலையும் 9 வாசற்படி. சாமி இருக்கும் இடம் கருவறை, உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை. எல்லா ஊர்லயும் எல்லா கோயிலும் கதவு திறந்தா சாமி கண்ணுக்கு தெரியும். சிதம்பரம் நடராசர் கோயில் அப்படி இல்ல. உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று நடராசரை தரிசிக்க வேண்டும். காரணம், உடம்பு வைத்தே கட்டிய கோயில். இந்த உடம்பு 2 கூறு, ஒன்னு வலக்கூறு ஒன்னு இடக்கூறு. இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு. இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி